அண்ட் மியூசிக் எப்படி சூஸ் பண்ணீங்க? அண்ட் மியூசிக் ரொம்ப ட்ரெய்லர்லயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த எலிவேட் பண்ணுச்சு எல்லா கண்டிப்பா. சீன்ஸையும். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு படத்துல சாங் கிடையாது, அதையும் சொல்லிடலாம். படத்துல சாங் கிடையாது, ஆனா டெஃபினட்டா சாங்கான எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோயின்ல ஸ்பேஸ் இல்ல. புரிஞ்சிருச்சு. ஸோ படம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஆர் தான் வந்து அதிகமா தேவைப்பட்டது. ம், ம், ம். அவர் கே சுந்தரமூர்த்தின்னு அவர் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் பேசி தான் முடிவு பண்ணோம். கேட்டார், அவர் ஒரு படம் ஸ்பீடாக போகும்போது அதை நம்ம ஸ்லோ பண்ணுறதுக்கான எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அதை நம்ம ஸ்பீடே பண்ணிடலாமான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். கரெக்டாக இருந்தது. நிறையா பேர்கிட்ட கேட்கும்போது படம் பார்த்தவங்களும் இது பெஸ்ட்டாக தான் இருக்குது, இதில் எதுவும் பண்ண வேண்டாங்க, அப்போ முடிவு பண்ணிவிட்டு இதே ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ண மேடம். நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. எஸ். ஆனா அப்ப நெயில் பைட்டிங் சீன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப தியேட்டர்ல. இல்ல டெஃபினட்டா இருக்கு. சாங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி படத்துல ஆக்ஷனும் இருக்கு. ஒரு 4 ஃபைட், 3 ஃபைட் இருக்குது. ட்ரெய்லர்லயுமே சில கிளிம்ஸ் ஆமா, வந்த ஆமா, மாதிரி ஆமா. இருந்தது. அண்ட் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ டிஓபிக்குமே இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். கண்டிப்பா. பஸ்லயே இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம், டிராவலிங்ல இருக்கும். சோ டிஓபி பத்தி சொல்லுங்க. ஆமா, அவரு ஜெய் கார்த்திக் அவங்க பேரு. ஓகே. ரொம்ப அந்த படத்துக்கு எங்க கூடவே சாரு நாங்க 3 பேர் தான் அங்க சுத்துவோம். ஓகே. ஏன்னா அது ரோடுங்கிறதுனால வேற வழி இல்லை. ஓகே. சார் ஒன்று அவர் டிஓபியோட இருப்பாங்க, இல்லைன்னா என் கூட இருப்பாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம்.